ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் ரிச் அண்ட் க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த டைமில் நம்ம லாக்டவுங்கிறனால ரெஸ்டாரண்ட் போய் இதை சாப்பிட முடியாத சூழ்நிலை இருப்போம். பட் ரொம்ப கிரேவிங்காக இருக்கும் இதை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இதை நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா பாஸ்தாவை வேக வைக்கணும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இப்போ பாஸ்தாவை சேர்த்துடலாம். 1 கப் வந்து மேக்ரோனி எடுத்துருக்கிறேன், அதை போட்டுடலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க, முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. 1 கப் வந்து மேக்ரோனி, உங்களுக்கு எந்த பாஸ்தா அவைலபிளாக கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பாஸ்தா வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உப்பி வந்திருக்கு பாருங்கள், கலர் நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு. இப்போ இதை வடிகட்டிடலாம் தண்ணியை. தண்ணியை வடிகட்டிட்டு உடனே இதில் ரன்னிங் வாட்டர் வந்து சேர்த்து கலந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சுருங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்ததான் இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் லைட்டாக உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து அதோட வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்ததாக இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை அதே மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். இப்போவே வந்து நல்ல மணம் வந்துட்டுருக்கு அந்த வெண்ணெயில் இந்த இது ரெண்டும் வதக்கும் போது. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா க்யூபாக கட் பண்ணி போட்டுருக்கிறேன். நீங்கள் வேணால் பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோடவே ஒரு கேரட்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமு, ப்ரொக்கோலி, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பீஸு, கார்னு, இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து வதக்கிட்டு இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒயிட் சாஸுக்கு அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கணும். ரெண்டும் ஒரே அளவில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அந்த மைதாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த பட்டர்லேயே இதை நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் சாஸ் வந்து சாப்பிட்றதுக்கு பச்சை வாடை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுத்ததான் இதில் 1 கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கப் சேர்த்தேன், பட் எனக்கு பத்தலை. அதனால எகெயின் வந்து நான் வந்து ஒரு 3/4 கப் மறுபடியும் சேர்த்தேன். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 2 கப் பால் வந்து கண்டிப்பாக இதுக்கு தேவைப்படும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் 1 கப் சேர்த்துட்டேன், பட் உடனே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து நான் இன்னொரு கப் சேர்த்தேன், 3/4 கப் அளவுக்கு நான் சேர்த்தேன். அதனால இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு 1.25 கப் வந்து தேவைப்பட்டது. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா சீஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்யூப் சீஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் மில்கி மிஸ்ட்டில். எந்த பிராண்டில் நீங்கள் கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 2 க்யூப் வந்து நான் போடுறேன். அப்படி இல்லை மொசரல்லா சீஸு, செடார் சீஸு, பீஸா சீஸ் எது கிடைச்சதுனாலும் சீஸ் நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். சீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீஸியாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சூப்பராக நல்லா சீஸியாக இருக்குல்ல. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூட கொஞ்சம் சீசனிங் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். ஒரிகானோ கொஞ்சம், என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இட்டாலியன் சீசனிங் எங்கிட்ட இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எது இருந்ததாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா வாசத்தை வந்து கொடுக்கறதுக்காக சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கூட இதுக்கு கொஞ்சம் காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 மிளகாய் வந்து மிக்சியில் அடித்து இந்த மாதிரி குறப்பாக அடித்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் தூள். இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த காய் வெங்காயம்லாம், அதை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்தது நம்ம மேக்ரோனியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நான் எல்லாத்தையுமே இன்றைக்கி வெண்ணெயில் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணெய் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த காயெல்லாம் வதக்கினேன் இல்லைங்களா, அதை வந்து ஆயிலில் கூட பண்ணிக்கலாம். பட் நல்லா வாசம் கொடுக்கும் அந்த பூண்டெல்லாம் சேர்க்கும் போது, வெண்ணெயில் வதக்கும் போது. இப்போ பாருங்கள் கடைசியாக இன்னும் கொஞ்சம் சீஸியாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் செடார் சீஸை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன். நல்லா சீஸியாக நல்லா டேஸ்ட்டாக
சூப்பராக நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பால் மெஷர்மெண்ட் மட்டும் 2 கப் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சீஸியாக இருக்கும். தட் மீன்ஸ் நல்லா லிக்விடாக இருக்கும் சர்வ் பண்ணும்போது, இல்லாட்டி கொஞ்சம் கெட்டியாகிடும். இது வந்து ஹெல்தி கிடையாது, பட் எப்பயாவது ஒரு டைம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஓகே. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.